பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் இந்த நாளில தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீத புஸ்தகம் 24வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் நீதியின் தேவனால் ரட்சிப்பையும் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீதியின் தேவனால் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால், ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கர்த்தர் கூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், வேதத்திலே இதே சங்கீத புஸ்தகத்திலே 4வது வசனத்துல 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1, கைகளில் சுத்தம் உள்ளவனும். அப்படியானால் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கொடுக்கல் வாங்கல் காரியத்துல சோத்திரம் உண்மை உள்ளவர்களாய், அதாவது கைகளில் பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்குவார். இன்னைக்கு அநேகருக்கு கைகளில் பரிசுத்தம் இல்லை. சோத்திரம் வாங்கினதை வாங்கவில்லை என்று சொல்லியும், வாங்காததை வாங்கின என்று சொல்லியும் இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுகிற காலமா இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் கைகள் சுத்தமுள்ளவர்களாக இருக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது சோத்திரம், இருதயத்தில் மாசில்லாதவனும். அப்படியானால் இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆக இன்னைக்கு அநேகருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கேடுள்ளதா இருக்கிறது. இருதயத்துல சுத்தம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ இருதயத்தில் மாசில்லாதவனா நீ இருக்கும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். 3வது, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமல். மாயை என்று சொன்னால் உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாமே மாயையானதா இருக்கிறது. ஆக அந்த மாயான காரியங்களுக்கு உங்க சோதர ஆத்துமாவை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. ஒப்பு கொடுக்காமல் 4வது, கபடாய் ஆணையிடாமல். கபட்டு ஆணை சோத்திரம், அதாவது கபட்டு ஆணை என்று சொன்னால் திருட்டு ஆணை, பொய் ஆணை, சோத்திரம் பொய்யாய் ஆணையிடுவது. இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு மனிதன் சோத்திரம் செய்யும் போது தேவன் ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, பொய் ஆணை இடாமல் இருக்க வேண்டும். 4 காரியம். இந்த 4 காரியத்தை எந்த மனிதர்கள் ஒழுங்கு கரையமாய் கடைபிடிக்கிறார்களோ அவர்களை வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 4 காரியம். கைகளில் சுத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும், இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருக்க வேண்டும், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புப்படாமல் இருக்க வேண்டும், கவடாய் ஆணை இடாதவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சோதர கவனிக்கிறார். அதனால் இருதயத்துல நீங்க சுத்தம் உள்ளவர்களாக, சொல்லப்பட்ட 4 காரியத்துல நீங்க உண்மை உள்ளவர்களாக இருப்பீர் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவால உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும். சோதரம் அப்படியே சோதர உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் கிடையாது. குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கிற ஆசீர்வாதம். அதுல மனிதர்களுக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, அதுல ஒரு படபடுப்பு இருக்கும், அதுல ஒரு பெரிய சோதரம் போராட்டம் காணப்படும், நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை அதுல காணப்படும். இயேசு கிறிஸ்துவால் வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு நிலையானது, நிரந்தரமானது, ஆசீர்வாதமானது. அதுல வேதனை இருக்காது. அதுல வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 காரியத்தை நீங்கள் கடைபிடிக்கும் போது இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நான் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். யார்
கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற முடியும், நீதியின் தேவனால் ரட்சிப்பை பெற முடியும் என்று சொல்லி இந்த நாளிலும் தியானிக்க ஆண்டவர் இயேசு உதவி செய்தபடிக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்தும், பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.